Hi friends, welcome to SKM Bangles. Today நம்ம silk thread bangle டபுள் கலர் wrapping எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி wrap பண்ணி வச்சிருக்கேன். green and violet காம்பினேஷன்ல wrap பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு wrap பண்ணி காமிக்கிறேன். டபுள் கலர் wrap பண்றதுக்கு first நம்ம பேஸ் பேங்கிள்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு கலர் வந்து ஃபுல்லா wrap பண்ணி முடிச்சிடணும். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல எப்படி wrap பண்றதுன்னு பார்த்திருக்கோம். உங்களுக்கு வீடியோ வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லா இது மாதிரி ஏதாவது ஒரு கலர் எடுத்து ரேப் பண்ணி வச்சிருக்கோம். அகைன் நம்ம இன்னொரு கலர் வந்து எடுத்து இது மேல ரேப் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு நம்மளுக்கு இந்த 2 கலர் தேவை. ஃபர்ஸ்ட் நான் இந்த கலர் வந்து ரேப் பண்ணிட்டேன். அதுக்கு மேல நம்ம வயலட் கலர் ரேப் பண்ண போறோம். 1 க்ளூ கம், 1 சிசர், 1 ரைட்டிங் பேட் நம்மளுக்கு வந்து வேணும். ரைட்டிங் பேட்ல நான் ஆல்ரெடி வயலட் கலர் வந்து ரேப் பண்ணிட்டேன். ஆல்ரெடி எப்படி ரேப் பண்றதுன்னு நான் லாஸ்ட் கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணி அந்த பேங்கிள்ல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். ஓகே, கட் பண்ணி எடுத்துட்டு இந்த பேங்கிள்ல நம்ம இன்னர் சைடு கம் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். நல்லா பட்டையா வச்சுக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு ரேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டு நம்ம ஒரு 5 minutes நல்லா காய விட்டுறணும். அப்பதான் நம்ம வந்து ரேப் பண்ண முடியும். ஸ்டிக் பண்ணியாச்சு, ஒரு 5 minutes காயட்டும். இப்ப நல்லா காஞ்சிடுச்சு, நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி நூல் வந்து மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, அப்பதான் நம்மளுக்கு த்ரெட் வந்து ரேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்லாண்டிங்கா அப்படி வச்சுக்கோங்க. நம்ம இப்ப வந்து ஸ்லாண்டிங்கா தான் ரேப் பண்ண போறோம். ஸோ இந்த மாதிரி சாய்ச்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி சாய்ச்சு வச்சு நம்ம ரேப் பண்ணோம்னா லாஸ்ட் வரைக்கும் நம்மளுக்கு அதே வந்து மெயின்டைன் ஆகும். நெக்ஸ்ட் த்ரெட் ரேப் பண்ணும்போது கொஞ்சோண்டு கேப் விடணும். கொஞ்சம் கேப் விட்டு நம்ம த்ரெட் ரேப் பண்ணோம்னா உள்ள இருக்கிற த்ரெட் நம்மளுக்கு வெளியே தெரியும், டபுள் கலர் ஃபார்ம் ஆயிடும். இந்த மாதிரி நெக்ஸ்ட் த்ரெட் நம்ம ரேப் பண்ணோம். அகைன் கொஞ்சம் கேப் விட்டு ரேப் பண்ண போறோம். இந்த கேப் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சேமா இருக்கும், ஒரே மாதிரி இருக்கணும். கேப் கொஞ்சம் பெருசு கொஞ்சம் சின்னது அந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால கேப் மட்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, இதே மாதிரி பொறுமையா ரேப் பண்ணிட்டே வாங்க. நம்ம சுத்துற த்ரெட் வந்து விலகாம பாத்துக்கோங்க. இந்த இடத்துல விலகிச்சுன்னா நம்மளுக்கு இந்த அடியில இருக்கிற த்ரெட் தெரியும், அது தெரியக்கூடாது. தெரியாம நம்ம டைட்டா நம்ம நல்லா சுத்தணும். இதே மாதிரி ஸ்லாண்டிங்கா நம்ம லாஸ்ட் வரைக்கும் சுத்த போறோம். இந்த வேலைனால நல்லா டைட்டா பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா த்ரெட் வந்து நம்மளுக்கு லூஸ் ஆயிரும். இதே மாதிரி டைட்டா சுத்திட்டே வாங்க. நம்ம ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா நம்ம எந்த த்ரெட் வேணாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பொறுமையா ரேப் பண்ணுங்க. நம்ம ட்ரெஸ் கலருக்கு மேட்சிங்கா எந்த கலர் காம்பினேஷன்னாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமர்கிட்டையும் அதே மாதிரி அவங்களோட ட்ரெஸ் அவுட்ஃபிட் கேட்டு அவங்களுக்கு என்ன மேட்சிங்ல கலர்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதை நீங்க ஸ்லாண்டிங்கா தான் சுத்தணும்னு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாவும் சுத்தலாம். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரேப் பண்ண போறோம். நல்லா பொறுமையா சுத்துங்க, அப்பதான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்கும். கடைசி வரைக்கும் அந்த மாதிரி பட்டையா இருக்குதான்னு நோட் பண்ணிக்கணும்.
இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம சுத்திக்கலாம். இப்போ நம்ம கம் அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒன் இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிட்டு நம்ம கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். கரெக்டா எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துக்கே நம்மளுக்கு வந்துடும். கரெக்டா நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அழுத்தினா ஸ்டிக் ஆயிடும். நல்லா 5 மினிட்ஸ் அதை காய விட்டுறணும். இப்ப நான் போட்டிருக்க பேங்கிள் வந்து கிரீன் அண்ட் சாண்டல் காம்பினேஷன்ல பண்ணிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனி டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.